கேட்கிறேன், இந்த வந்துட்டு நல்லா ஒரு நாள் வந்ததில்லை. கடவுள் எங்கேன்னு கேட்கிறவனுக்கு எல்லாம் அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா? அதுக்கு எவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்களை கலத்திருக்கிறேன், இதை போய் நீ துணிச்சு பாருடா, இதுல இருக்க ஆச்சரியங்களை பாரு, இந்த ஆச்சரியங்கள் தன்னால உருவாகி இருக்குமா என்று யோசிச்சு பாரு, நீ கடவுளை ஒத்துக்குவேன். நல்லா சொல்லலாம். அப்ப அற்புதங்களை நம்ம அறிவுரை நிராகரிக்க முடியாது. ஒன்று அல்லாஹ் ஒரு வினாடி அற்புதங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது இந்த அற்புதம் நிறைய உண்டாயிட்டு நம்ம அற்புதம் நினைக்க மாட்டோம். வருஷத்துக்கு ஒன்று நடந்த அற்புதம் சொல்லுவோம், 10 வருஷத்துக்கு ஒன்று நடந்த பெரிய அற்புதம், 100 வருஷத்துக்கு ஒன்று நடந்த அது பெரிய ஆச்சரியம். இது வரைக்கும் பார்த்தாலும் நடந்துச்சுன்னா ஆனா ஒரு வருஷத்துல மகா அற்புதம் சொல்லுவோம். ஆனா அன்றாட ஒரு வினாடி நடக்கும் நாங்களே அற்புதமா கொடுத்துருக்கோம். இந்த ஒளிபெருக்கிக்கு இந்த ஒளிபெருக்கிய கருத்தவங்க நம்ம பார்க்கல. யாரா பாத்தீங்களா? நைட்டு யார் தயாரிக்கிறோம் பாத்தீங்களா? பார்க்கல. இருந்தாலும் இவனுடைய வல்லமையை பார்க்கறது, இவனுடைய சக்தியை பார்க்கறது ரொம்ப விவரமான ஒருத்தர் இதை பார்த்துருக்கான்னு விட்டுங்க. அவன் பார்க்கல. இந்த மைக்கு எவன் தயாரிச்சாலும் அவன் யாரும் பார்க்கல. ஆனா என்ன நினைக்கணும், இந்த மைக்குடைய சக்தி, கலை, இது செய்யற வேலை, இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு இதையெல்லாம் ஒருத்தர் தயாரிச்சிருக்காங்க. விவரமான ஆள் இருப்பான், நம்ம விட பயங்கரமான ஆள் இருப்பான், அவன் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவன் பார்க்காம இருக்கு. இப்படி இந்த மைக்குல நம்புற மாதிரி இந்த உலகத்துல நாற்பது அற்புதங்களை பார்த்தோம்னா நான் ஒரு எழுத்தோடு ஒப்புக்கொள்வேன். இவன் அல்லாஹ் நான் செய்யக்கூடிய அற்புதங்களை இந்த உலகத்திற்கு சொல்லி காட்டி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாங்க ப்ரூவ் பண்றான். இன்னும் அற்புதம் 2 வகையில அங்க ப்ரூவ் பண்றான். ஒண்ணு உண்மையை சிந்திச்சுப்பாரு, 2 இந்த உலகத்தை சிந்திச்சுப்பாரு. இந்த பூமியை உலகத்தை எல்லாமே சிந்திச்சுப்பாரு. அதை சிந்திச்சு பார்த்தா அவங்களுக்கு நிறைய சொல்ல முடியாது. அவ்வளவு ஆச்சரியங்கள். எப்படி சிந்திக்கிறது? அல்லாஹ் வரக்குள்ளாரே உங்களுக்கு 2 கண்களை தந்திருக்கலாம். அற்புதம் இல்லையா? அது அப்படிதான் கேட்கலாம். அல்ல ஐநைக்கு ஏன்னா உங்களுக்கு 2 கண்களை நான் தரவில்லையா? ஒரு இத்தாலும் ஒரு கபத்தை, ஒரு மாவைக்கு 2 உதவிகளையும் தரவில்லையா? அதையெல்லாம் சிந்தித்து பாருந்து அல்லாஹ் வரக்குள்ளாரே சொல்லலாம். இந்த கண்கள் என்று சொல்றோம் என்ன? அது ஒரு நரம்புகளுடைய ஒரு பண்பு. நரம்புகளை சுத்தி மெல்லிய நரம்புகளை மொத்தமா பண்பு மாதிரி சுத்தி ஒரு 50 கிராம் 60 கிராம் இடையில அதை ஆக்கி சொல்லி வச்சிருக்காங்க. கண்ணு அதான இந்த கிடாய் தலையெல்லாம் வாங்குறீங்க, கண்ணெடுத்து பாக்குறீங்க, என்ன இருக்கல அது ஒரு பண்பு. இதான் வந்து கொண்டு சாப்பிட்டு பார்த்தது யாரும் மாட்டு கடையை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கல்ல, அதான் நரம்பு மெல்லிய நரம்பு, 100 பொதியில 2 போகக்கூடிய நரம்பு. அவ்வளவு லேசான நரம்பு வச்சு ஒரு குறுக்கி வச்சிருக்காங்க. இந்த கண்களை கொண்டு எத்தனை அதிசயங்கள் அல்லாஹ் நிகழ்ச்சி கொண்டிருக்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறோம். வெயிலுடைய அருமை நிழல் செய்யும் சொல்லுவாங்க. நிழலுடைய அருமை வெயில செய்யும். நிழல்ல உட்கார்ந்து அருமை தெரியாது. வெயில நின்றுட்டு போய் நிழல்ல இருந்தா உங்க நிழலுடைய சுரமே தனியே தெரியும். கண்களை எந்த நேரமும் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால அந்த கண்களுடைய அருமை நமக்கு தெரிவதில்லை. கண்கள் இல்லாத ஒரு 3 மணி நேரத்துக்கு கண்ணை கட்டி விட்டுருவோம் ஒவ்வொருத்தரையும் செத்துக்காக வேண்டி. கண்ணை இல்லாத ஒரு 3 மணி நேரம் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய அற்புதம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த 50 கிராம் கூட இல்லாத இந்த நரம்பு சுருள்ல நரம்பு பந்துல அவன் நிகழ்த்தக்கூடிய அதிசய காட்சிகள் நீங்க பாருங்க. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அது வாழ்க்கையை பார்க்கிற காட்சிகளை எல்லாம் திரும்பி எடுத்து அச்சுதான் இருக்கு. ஒரு கேவா ஒரு வினாடிக்குள்ள ஓய்வு எடுக்காத தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் ஓய்வு எடுக்காத ஒரு கேமரா அது நாட்டுக்கு சொல்லி மாட்டி தள்ளிக்கிட்டே இருக்கு. சொல்லி நம்ம போடல. ஒவ்வொரு செகண்டை பார்க்கிற காட்சியெல்லாம் அப்ப எடுத்துக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்றைக்கு ஒரு ஆளை நான் பார்த்துறேன். ஒரு 6 மாசத்துக்கு அவரை பார்க்கிறேன். அப்போ ஒரு போராட்டம் எடுத்து அடித்து விட்டு 6 மாசத்துக்கு முன்னே எடுத்த போட்டாவையும் இப்ப உள்ள போட்டாவை கம்பேர் பண்ணி அந்த செகண்டை முடிவெடுத்து நீங்க இப்ராஹிம் ராவத்தர் தானே அப்படிங்கிறான். அந்த செகண்ட் பார்த்தவங்க 6 மாசத்துக்கு முன்பு இப்ராஹிம் ராவத்தர் பார்த்துட்டு இப்போ ஒரு பார்த்தா என்ன செய்யலாம், இப்ராஹிம் ராவத்தர் தானே அவ்வளவு கரெக்டா சொல்ல முடியும். இதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சின்ன கண்ணு, சின்ன கண்ணு, சின்ன ஒரு சுவாரம் இருக்கு பார்க்கிறது இருக்குது. அந்த பார்வையின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்வோம். இது பெருசு, இது சின்னதுங்கிறோம், இது கருப்பு, இது கருப்புங்கிறோம், இவன் அழகு, இவன் அசிங்கிறோம், இது என்னுடைய எது உன்னுடைய எழுதுகிறோம், இவன் கொண்டாட்டி இதை தங்கச்சிங்கிறோம். இதையெல்லாம் வித்தியாசப்படுத்தி கோடிக்கணக்கான வித்தியாசங்களை கொண்டு காட்டக்கூடிய இந்த காட்சியை
இந்த சின்ன ஒரு பந்து சுருளுக்குள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வச்சிருக்கிறாங்க. இது அற்புதம், ஆச்சரியமா இல்லையா? இதுக்கு பேசி போடவே இல்லை, இதுக்கு புரிவு வாங்கி அது போட்டுதான் ஆகணும்னு ஆச்சரியம் வைங்க. ஆக முடியும், மனுஷனுக்கு பணக்காரனா பார்க்க முடியும். இந்த கல்வி போட்டா எடுத்து ஒரு தரம் சொன்னா நீ அடிக்கடி புரிவு வாங்கி போடுங்க, அது பேசி வாங்கி போடணும்னு ஆச்சரியம் தான் வைங்க. எல்லாம் வேலையெல்லாம் சுட்டு போயிடலாம், பணக்கார மட்டும் தான் புரிவு வாங்கி போட முடியும். நீ சொல்லிட்டு போடாத அது மாட்டுக்கு எடுத்து தவிர்த்து இருக்குது, கொஞ்சம் கூட ஓய்வு இருக்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை அல்லாஹ் படைத்து வச்சு உனக்குள்ள நீ எப்படி நடந்துச்சு தன்னால உண்டாயிட்டா நீ தன்னாலே நீ உருவாயிட்டு நீ நினைக்கிறியா? இவ்வளவு பெரிய வேலையை ஒரு விவரமுள்ள ஒருத்தர் செஞ்சிருப்பாரு ஒரு நம்பிக்கை வரலையா? நல்லா கேட்கலாம். அதை உனக்குள்ள செஞ்சுக்கு ஒரு நாக்கு எடுத்துப்பாரு. நாக்கு என்ன? அது 50 இருந்தா தீர்ப்பு. ஒரு பெரிய நாக்கா இருந்தா சும்மா போனா 100 கிராம் வேற 20 இறச்சி துண்டு நாக்கு அவ்வளவுதான். இந்த நாட்டுங்கிறது என்ன? ஒரு இறச்சி துண்டா இப்படி ஆக்கும் வேலைக்கு அதெல்லாம் பார்க்க பிறகு இப்படி ஆட்டினா தமிழ் தான், அது ஒரு பெற்ற நாட்டுனா தமிழ் பார்க்க. இதே நாட்டில் வேற ஒரு மாதிரி ஆட்டினான்னு இங்கிலீஷ் சொல்லுவீங்க. அதே நாட்டில் இன்னொரு மாதிரி ஆட்டினான்னு வைங்க, அதை கன்னடம் சொல்லுவீங்க. அதுக்கு மூக்கு சேர்த்துக்கிட்டு மாதிரி ஆட்டினாலும் மலையாளம் சொல்லுவீங்க. நாட்டு ஆட்டு மூக்குல இருக்கான்னு வைங்க, அதை மலையாளம் சொல்லுவீங்க. ஒரு நாட்டு ஒரு இறக்குతుంది இப்படி மேல எங்கேயும் அடிக்கல. இந்த பேசும்போது என்ன நடக்குது கோயில் ஆடு நாட்டு ஆடு போதுங்க. இந்த நாட்டு ஆடு போது என்ன செய்யணும்? நீங்க 2 லட்சம் வாங்கணும், 7 லட்சம் வாங்கணும், நல்லா சொல்றாங்க, திட்டுறாங்களோ பாராட்டுறாங்களோ அறிவுரை உண்டாக்குறதுன்னு அது ஒரு நாட்களும் நேரத்தாக்கணும். என்ன பண்றோம்? ஒருத்தரை பார்த்து அறிவுரை நடத்துறேன்னு சொல்றதுக்கு என்ன பண்றோம்? நேரத்தாக்கம் வருவோம், அறிவுறுவோம். நல்லா சுகமா இருக்கிறாங்க சிரிக்கிறோம். இந்த நாட்டு எப்படி ஆகும் அறிவு வேற மாதிரியா நம்ம பாராட்டுறோம். ஒரு நாட்டு வேலை சொல்வது ஒரு சின்ன இடத்து நம்மளோட பெரிய நாட்டுக்கு என்ன மாட்டுக்கு ஆட்டுக்குமே அடுத்த செய்து நாட்டு வருதா? நம்மளோட பெரிய பெரிய நாட்டுக்கு என்ன இருக்கு? அர்த்தம் ஆச்சரியமா தான் இருக்கு. சின்ன ஒரு மாதிரி சின்ன சவுண்டு வந்து அந்த முக்தி அந்த காற்று அளவு அப்படியே வந்தோம்னா அது ஒரு காலம் தத்துவம் ஒரு மாற்றம். இது தமிழ், இது நல்ல வார்த்தை, இது கெட்ட வார்த்தை, இது திங்கிற பொருளை பேசுறாங்க, இதை பத்தி பேசலாம், மருத்துவத்தை பத்தி பேசலாம், மாற்றத்தை பத்தி பேசலாம். இப்படி எல்லாம் வேறுபடுத்துறோம். இவ்வளவு வேலையும் இந்த 50 ரூபாய் ஏற்படுத்தி பண்ணுது. அல்லாஹ் தன்னை தான் இருக்கிறேன் என்பதை இலக்கணம் ப்ரூவ் பண்றான். இந்த அற்புதத்தை கொண்டுதான் ப்ரூவ் பண்றான். அற்புதம் எல்லாத்தையும் இருக்கிறத தெரிய மாட்டேங்கிறது. இது இந்த அவுளியா கண்ணாடி விட்டு கப்பல் அடைச்சாருங்கிறத அந்த பிந்தி வர்றேன். கண்ணாடி விட்டு கப்பல் அடைக்கிறாருங்க. இந்த அற்புதத்தை எல்லாம் விட பெரிய அற்புதம் இது நடந்துச்சான்ற 2வது விஷயம். அதையெல்லாம் விட பெரிய அற்புதத்தை ஒவ்வொரு வினாடி நேரமும் பாதி அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய அற்புதத்தை அனுபவித்துக் கொண்டு என்னைக்கும் நடந்ததாக சொல்லப்படுற பொய்யான ஒரு கதையை நம்பிக்கிட்டு அவளியாவே பிள்ளைய கொடுக்குறான். ஆனா உனக்கு இந்த கண்ணத்தந்து எவ்வளவு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டிட்டு இருக்கான். இந்த நாக்கத்தந்து எவ்வளவு பெரிய அதிசயத்தை ஒவ்வொரு வினாடி நேரமும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அவங்க கேட்க மாட்டாங்க. எப்போ என்னமோ நடந்துச்சு எவ்வளவு எழுதி வச்சிருக்கிறான், அதை நம்புறான். அதை நீ அனுபவிக்கிற நேரத்தில் அது உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த நாட்கள் உள்ள அற்புதம் உண்மை, நீ அனுபவிக்கிற, நீ பேசுற, உங்ககிட்ட இருந்து பாச பிறக்குது. இந்த கண்ணுல உள்ள அற்புதம் உண்மை, நீங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வினாடி நேரமும் இந்த அற்புதங்களை அற்புதமாக நினைக்கிறது இல்லை. உங்களுடைய அதே நாட்டில் கொண்டு என்ன செய்யறான்? நீ இனிப்பு பிடிப்பு, அது வேற டபுள் வேலை, மல்டி பர்பஸ். நாட்களே பாச ஒரு பக்கம் பிறக்குது, அப்புறம் என்ன பார்த்தா இது இனிக்குதுங்கிறான் வாயில் வச்சுக்கிட்டு. இது பிடிக்குது, என்ன வேணாம், இதுல கசப்பா இருக்குது, மாத்திரை போட்டு முழுங்குறீங்க, நாட்டில் வச்சு தப்பி சாப்பிட வேண்டியதான கசக்குது. அதெல்லாம் அந்த வேலையில அதுக்குதான் இந்த 50 கிராம் இறைச்சிதான். இந்த 50 கிராம் இறைச்சிதான் என்ன பண்ணுது? இது கசப்பு, இது இனிப்பு, இது புளிப்பு, இது கார்ப்பு, இது கைப்பு, இது உணர்ப்புன்னு சொல்லி இவ்வளவு சுவைகளையும் வித்தியாசப்படுத்தி ஒரு அதிசயத்தை எல்லாம் நிகழ்த்தி காட்டுறான. ஒவ்வொரு வினாடி நேரம் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாம் எங்க நினைக்கிறீங்க? உன் நாக்குல கேடு சொல்லுங்க. உன் நாக்கு எப்படி இயங்குதுன்னு சிந்திச்சு பார்த்தேன்னு சொன்னா இதுக்குள்ள இவ்வளவு நடக்குதுன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்னு சொன்னா அவன் ஒருத்தர் இருக்கிறான், சூப்பர் கவர்மெண்ட் இருக்கிறான்னு தெரியும். அல்ல அப்படித்தான் தன்னையை அறிமுகப்படுத்துவதற்கு கூட தான் நிகழ்த்துகிற அற்புதங்களை தான் நமக்கு சான்றாக தர்றான். தன்னை கொண்டாந்து நிப்பாட்டல, நான் நிகழ்த்துகிற அற்புதத்தை பாடுறாங்களாம். காதுங்கிறது என்ன? இந்த வெளிப்புறத்தெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் காது கிடையாது. காதுங்கிறது அந்த துவாரத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ட்ரம், ஒரு தப்பு. விரல வச்சு குத்துனா ஓட்டையாயிரும், அப்படி குத்தக்கூடாதுங்கிறத விரல் போகாம ஆக்கி வச்சிருக்கான்.